ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து குட்டி பையனோட சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாலிப்பீட் தப்பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பராத்தா. ஸோ இது வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் தான். இன்றைக்கி நான் வந்து தப்பாட்டி செய்கிறேன். ஸோ தப்பாட்டின்னு சொல்லலாம், தாலிப்பீட்னு சொல்லலாம். மகாராஷ்டிரா ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது. என்னோடய சேனலில் இருக்குது. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மல்டி மிக்ஸ் ஃப்ளோர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி செய்கிறது. இதுக்கு மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணி செய்யணும். இது வந்து இது மாதிரி தட்டி தான் செய்யணும். தண்ணியை வச்சு கையில் தட்டி தான் வந்து நம்ம செய்யணும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு மிளகா பொடியும் தயிரும் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இது மாதிரி ஹோல்ஸாக நம்ம போட்டுட்டு நம்ம வந்து அந்த துணியை தான் அந்த கல்லில் போட்டு மேலே தண்ணி தடவி நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ அது ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டேன். அதை எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக காட்டினேன். இது தட்டி முடிச்சு வச்சு பாருங்கள். தட்டி முடிச்சுட்டு இது மாதிரி விரலை வச்சு நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். இது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அப்போ தான் நல்லா நமக்கு வெந்து வரும். ப்ளைனாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெந்து வராது. அதனால் இது மாதிரி தட்டி தான் போடணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரா ட்ரெடிஷ்னல் ரெசிபினே இது வந்து சொல்லுவாங்க. இது ரொம்ப வந்து ஸ்பெஷல் இங்கே. அதுதான் இன்றைக்கி வந்து செஞ்சேன். எப்போதும் பரத்தா செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸ்கூலுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, தாலிப்பீட் செய்யலாம் அப்படின்னு தாலிப்பீட் தான் செஞ்சுருக்கேன். ஸோ சுட்டு வரும்போது இப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த மாவு வந்து அரைச்சுமே ரெடியாக வச்சுப்பாங்க எல்லார் வீட்லேயுமே. இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட மாவு தனித்தனியாக இருக்கும். அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கூட நமக்கு வேணுங்கும் போது செஞ்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து மிக்ஸ் பண்ணி தான், நான் வந்து மாவெல்லாம் தனியாக அரைக்க மாட்டேன். நான் வேணுங்கும் போது மிக்ஸ் பண்ணி செஞ்சுப்பேன். இது மாதிரி நம்ம வந்து துணியை போட்டு தண்ணி தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம துணியை வந்து மெதுவாக எடுத்துடணும். ஸோ அது வந்து ஒட்டும். நம்ம ஓட்டமாக பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும் நமக்கு. 2 பக்கமும் நம்ம வந்து எண்ணெய் இது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் விட்டாச்சு, அடுத்த ஒரு பக்கமும் எண்ணெயெல்லாம் விட்டு சுட்டு எடுத்தாச்சு. ஸோ நல்லா சுட்டு எடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தாலிப்பீட் ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது. சுஜாஸ் விலாகில் போய்ட்டு தப்பாட்டி இல்லைனா தாலிப்பீட், இது 2ல் நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி வந்துடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாப்பொடி, மகாராஷ்டிரா ஸ்பெஷல் மிளகாப்பொடி. நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் வீட்டில் வந்து ஊற்றின பசும்பால் தயிர் கெட்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது வந்து சைடில் இருக்கும் நமக்கு. நான் வந்து கெட்டியாக உள்ளதை மட்டும் எடுத்து வச்சாச்சு. பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே, ஹாப்பி டியூஸ்டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.